நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக என்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த ஸ்காலர்ஷிப் உங்களோட எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸை குறைக்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். எஸ், இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும், இந்தியன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், ஃபஸ்ட் இயர் ஆஃப் என்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் கோர்சஸில் ஜாயின் பண்ணியிருந்திருக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்திருக்கிற காலேஜ் கண்டிப்பாக NIRF அக்ரெடிட்டட் காலேஜாக இருக்கணும். அண்ட் உங்களோட ஃபேமிலி இன்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8 lakh பெர் ஆனமாக இருக்கணும். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நாட் ஓன்லி ஃபார் த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். பட் அவங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் BArch இல்லை ஒரு டியூவல் டிகிரி கோர்ஸ் இல்லைனா 5 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இப்போ செகண்ட் இயரில் இருந்தாலும் இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எஸ், இந்த ஸ்காலர்ஷிப்கான லாஸ்ட் டேட் 15 செப்டம்பர் 2025. இந்த ஸ்காலர்ஷிப் வழியாக நம்மளுக்கு எவ்வளோ மணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் இயர் 1 lakh. இந்த 1 lakh வச்சு அவங்க என்னென்ன இது கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட மெட்டீரியல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் அண்ட் அவங்களுக்கான லிவிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே அந்த 1 lakh வச்சு அவங்க கவர் பண்ணிக்கலாம். அந்த 1 lakh அப் டு த கோர்ஸ் கம்ப்ளீஷன் பர் இயர் 1 lakh கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 5 இயர்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்தால் 4 இயர்ஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி செகண்ட் இயர் நீங்கள் ஒரு செகண்ட் இயர் BArch ஆர் 5 இயர் ஆர் 5 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இல்லை ஒரு டியூவல் டிகிரியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் ஃபுல்லாகவுமே இந்த ஸ்காலர்ஷிப் பர் இயர் 1 lakh கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், உங்களோட ஐடி ப்ரூஃப், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், சப்போஸ் நீங்கள் JEE இல்லை நீட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கோர் கார்ட், ஃபேமிலியோட ப்ரூஃப் ஆஃப் இன்கம் சர்டிஃபிகேட், லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான உங்கள் வீட்டோட எலக்ட்ரிசிட்டி பில். அண்ட் இப்போ நீங்கள் வந்து காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ்க்கான ஃபீஸ் கட்டியிருந்ததுக்கான ரெசிப்ட், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டியிருந்ததுக்கான ரெசிப்ட் அண்ட் புக்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி மெட்டீரியல் ஃபீஸ் கட்டியிருந்ததுக்கான ரெசிப்ட். இந்த ரிசிப்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பாஸ்புக் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆகிற எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் பாதியாக இது வழியாக குறைச்சிக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.